ஜனவரி 28, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்வில் உயர்ந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். May the Lord brings highest blessing in your life. 1 சாமுவேல் 26 25 வசனம். 1 Samuel chapter 26 verse 25. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஜனங்களாகிய நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய கர்த்தர் பெரியவர். அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய விருப்பமுள்ளவர்களாய் காணப்பட்டு அதற்காக எடுக்கிற பிரயாசங்களை நம்மை கொண்டு கர்த்தர் செய்யும் காரியங்கள் ஆச்சரியமாய் பயங்கரமாய் இருக்கும். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய எப்போதாகிலும் நீங்கள் விரும்பினதுண்டா? இதுவரைக்கும் இல்லை என்றால் இனியாகிலும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை முழு பலத்தோடு செய்ய பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்கிற பாத்திரங்களாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. May you be blessed. You will do great things and surely triumph. My dear brothers and sisters, you, the Lord's people, are called to do great things. Our Lord is great, and if we see ourselves willing to do great things for Him and make efforts for that, the things that God will do with us will be amazing and terrifying. Ever wanted to do great things for the Lord? Let us strive with all our strength to do great things for the Lord. If not already, may the Lord Himself rise up and bless each of you as vessels doing great things for the Lord. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம். அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் பாக்கியங்களையும் கர்த்தர் தந்து அவர்களை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்விலே கர்த்தர் நீர் ஆண்டவரே மென்மேலும் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து அவர்கள் பலப்படும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக அவர்கள் நீர் வழிநடத்துகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி நன்றி நன்றினப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் இந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்கின்றவரை விரும்புகிறார்களோ செபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்விலே அவர்கள் மேன்மேலும் பலப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது இருக்கிற காட்டிலும் ஆண்டவரே அவர்கள் 1000 மடங்கு பலப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பேற்பட்ட பெரிய காரியங்களை செய்ய உம்மிடத்தில் வல்லமை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்கென்று பெரிய காரியங்களை செய்யும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்காக எதையாவது ஒன்றை நாங்கள் செய்கிறவர்களாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளை படிக்கிறவர்களாக நம்முடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா, அதன் மூலமாக தேவனே நீர் தருகிறதான உம்முடைய ஆசீர்வாதத்தை பாக்கியத்தை நாங்கள் யாவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தாரும். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே யார் யார் எந்தெந்த தேவைகளுக்காக செபிக்கிறார்களோ தேவையோடு இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்தித்து அவருடைய வாழ்வில் எந்த தேவைகளையும் இல்லாதபடிக்கே நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நன்மைகளை எல்லா விதமான விருப்பங்களையும் பெற்று வாழும்படியாக வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். பிரசன்னத்தினால் அவர்களை முடிவீராக. அப்பா, எனக்கு தெரியாது, ஆனால் என் தேவனே நீர் ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் அறிந்திருக்கிறேன். அந்த உள்ளத்தில் இருக்கிற வியாகுலத்தை கஷ்டத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த கஷ்டத்தை என் தேவன் நீர் போக்க வேண்டுமா செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் பலத்தை தர வேண்டுமா செபிக்கிறோம். நீர் பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவருடைய வாழ்விலே பெரிய காரியங்கள் நீர் செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய விருப்பத்தை எல்லாம் நீர் நிறைவாக்கி அருள வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய விருப்பம் அல்ல கர்த்தருடைய விருப்பம் அவருடைய வாழ்விலே நிறைவேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தருள வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய உழைக்கிற உழைப்பை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தருளும். பண தேவைகளை சந்தித்த
தள்ளிடுமா ஜெபிக்கிறோம். கடன் என்னும் பாரத்திலே அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் ஒரு பெரிய காரியத்தை நீ செய்து ஒரு அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த கடன்களிலிருந்து அந்த பிள்ளைகள் விடுதலை ஆகும்படியாக நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த கடன் நிமித்தம் இருக்க அந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரிவினைகள் எல்லாம் ஆண்டவரை மறைந்து போகும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாத்தான் கொண்டு வருகிற எல்லா விதமான பொல்லாப்புக்கும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இந்த பிள்ளைகள் வாழும்படியாக, எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பிள்ளைகள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அவளை பலப்படுத்தும் 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 எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை வாழ்ந்திருக்க செய்வீராக. அவளை பலப்படுத்தி அருளியவர்களாக எல்லா கிருபையின் நன்மையை தந்தருளுவீராக. ஆண்டவரே, இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்கிருத்தி செபிக்கிறார்கள், எந்தெந்த ஆசீர்வாதம் வேணுமோ, என்னென்ன அற்புதம் நடக்கணுமோ அத்தனை அற்புதங்கள் நாள் நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய வாழ்விலே நீர் பெரிய காரியங்களை செய்து விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலே இப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தாரும். எந்த பலவீனங்கள் இருந்தாலும் இந்த பலவீனங்கள் சோர்வுகளை எல்லாவற்றையும் மாற்றி நல்ல சுக வாழ்வை அவர்களுக்கு நீ தந்தவர்கள் நீ வழிநடத்தி அருள விடுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வாழ்வில் பெரிய காரியத்தை செய்தரலும் சுக வாழ்வை நீ தந்தரல விடுமா ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்தரல விடுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியாக இந்த நாள் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் யாவரும் அவளை ஆசீர்வதிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாளை காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்று வாழும்படியாக வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தரும். தேவ பிரசன்னம் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கூட பிள்ளைகள் வாழ்வை தந்து அவளை வளப்படுத்துகிற தேவக்கா, நடத்துகிற தேவக்கா நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒரு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.